श्रीमान् वेङ्कटनाथार्य कवितः किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவதத்துல துவாதச ஸ்கந்தத்துல கல்கியினுடைய அவதாரத்தை பத்தி நாம பார்த்தோம். இதுக்கு முன்ன உபன்யாசத்துல சம்பளம்னு ஒரு கிராமம், அந்த சம்பளம்ன்ற அந்த கிராமத்துல ஒரு பிராமணன், விஷ்ணு யசஸ்ன்னு ஒரு பிராமணர், அவருக்கு குமாரராக அவருடைய கிரகத்துல பெருமாள் கல்கியாக ஆவிர்வவிக்க போறார் என்று சொன்னார். இப்படி அந்த கல்கி அவதார தசையிலையும் அனந்த கல்யாண குணங்களோடையும் எல்லா விதத்திலையும் பெருமான் இந்த எல்லா ஐஸ்வர்யங்களோடையும் எழுந்தருளிருந்து ஒரு குதிரை மேல ஏறி, அந்த வேகமா சஞ்சரிக்கிற அந்த குதிரையில் ஏறி ராஜ வேஷத்துல இருந்து தப்பு பண்றவாளெல்லாம் வதம் பண்ணி அவ எல்லாரையும் அழிக்க போறேன் என்பதெல்லாம் நாம பார்த்தோம். இதுக்கப்புறமா 4 யுகத்திலையும் நடக்கக்கூடிய தர்மங்கள், இது என்ன நடக்க போறது, என்ன நடந்துட்டு இருக்கும் என்பதெல்லாம் பத்தி முக்கியமா சொல்ல போறேன். அதுலயும் கலியுகத்துல ஜனங்கள்லாம் எப்படி நடந்துப்பா என்பதை மறுபடியும் சொல்லி, இந்த கலி தோஷத்துல இப்ப நாம கலியுகத்துல தான் பிறந்திருக்கோம். மக்கள்லாம் பல்வேறு எண்ணங்களோடு தான் இருந்துட்டு இருக்கா, பல பேர் தீய எண்ணங்களோடு தான் இருந்துட்டு இருக்கா. இப்போ இந்த கலி தோஷத்துல கலியில பிறந்துட்டதுனால எல்லாருமே ஒரு விபரீதமான கதிக்கு தான் போறதா, இல்லை இந்த கலியிலையும் நல்லது ஏற்படுமா, இந்த கலி தோஷத்தை எப்படி போக்கடிக்கிறது, அதெல்லாம் பத்தி இன்றைய தினம் நாம பார்க்க போறோம். சுகர் சொல்ற பூமி பிராட்டி சொல்றான்னு ஒரு விஷயத்தை பத்தி சொல்ற, இந்த கலிகாலத்துல இந்த பூமிக்காக தான் சண்டையே நடக்க போறதாம். திருஷ்டாத்ம நிஜயே வியக்ரான் நிருபான் ஹசதி பூரியம் அஹோ மாம் விஜிகீஷந்தி மிருத்யோஹ் கிரீடனகா நிருபாஹ. எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா என்ன ஜெயிக்கணும் என்ன ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. என்ன ஜெயிக்கணும்னாக்கா என்ன அர்த்தம், தன்னுடைய பூமி பாகத்தை தான் அடையணும், அந்த பூமியை தான் அடையணும்னு நினைக்கிறா. இதுல போய் எல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா பக்கத்திலேயே யமன் மொத்தம் இருந்துட்டு இருக்கான். அவன் விளையாட்டாக இவளுக்கு அனர்த்தம் பண்றதுக்கோசரம் காத்துட்டு இருக்கான். அவனை பொருட்படுத்தாத, அவனை தெரிஞ்சுக்காத இவ ஜெயிக்கணும் என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறா. இங்க இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் காமம், குரோதம், மோகம் இப்படி இருக்கிறபடினால இவ என்ன பண்றான்னா, தர்ம மார்க்கத்திலேருந்து தவறி எல்லாரும் தானே தான் அந்த பூமியை ஜெயிக்கணும், பூமியை எல்லா பாகத்தையும் ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ற நினைக்கிறா. அவ முதல்ல என்ன பண்றா என்ன கேட்டா, அந்த காமக்ரோத லோப மோக மத மாத்சரிய ரூபமான ஷட்வர்க்கம், அந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம்னு சொல்ற இந்த ஷட்வர்க்கத்தை ஜெயிக்கணும்.
அதுல பத்தி இவ கவலைப்படல. இவ என்ன பண்ற, தன்னுடைய ராஜ மந்திரிகள், பட்டணத்து ஜனங்கள், இப்படி சத்துருக்கள் எல்லாரையும் ஜெயிக்க போறோம்னு நினைச்சுண்டு இந்த சமுத்திரத்தையே, சமுத்திராம்பரான்னு பேரு பூமிக்கு, அந்த சமுத்திரம் அளவு இருக்கக்கூடிய, அதாவது மேகலையாக இருந்துட்டு இருக்கக்கூடிய மொத்த பூமியும் தான் ஜெயிக்கணும்னு ஆசையினால இவ பக்கத்துல இருந்துட்டு இருக்கிற யமன துடிக்கூட கவனிக்காமலே இருந்துடுறா. எவ்வளவு பெரிய அனர்த்தம் வரப்போறதுன்றத பத்தி நினைக்கிறதே இல்லை. இப்போ எல்லாரும் இப்படி சண்டை போடுறானே, மக்கிறதே இந்த பூமி பிராட்டி சொல்றா, இந்த பூமிக்காக அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வருது, இந்த பூமிக்காக இதை ஆள்வதற்காக அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வருது. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சுகருத்தா இருந்தாலும் கூட இந்த பூமிக்காக சண்டை வருது. இப்படி மமைவேயம் மகிகிருஷ்ணா நதே மூடேதி வாதினஹா ஸ்பர்தமான மிதோக்ரந்தி மிரியந்தே மக்கிரதே நிருபாகா. இந்த பூமி என்னுடையதுதான், இந்த பூமி முழுவதும் என்னுடையது தவிர உன்னுடையது எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாத்சரியம் வருது, பொறாம வருது. அதனால கடைசியில வருது என்னன்னாக்க மரணமும் ஏற்படுறது. இப்ப இன்னைய தினத்துல யுத்தம் நடக்கிறது, ரஷ்யால நடக்கிறது, உக்ரைன்ல நடக்கிறது, 4 வருஷமா நடக்கிறது. அது எதுக்கு நடக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல. அதே மாதிரி ஈரான்ல நடக்கிறது, என்ன நடக்கிறது, எதுக்காக யுத்தம் என்னன்றது தெரியல. கடைசியில எல்லாரும் என்னுடையதுன்னு ஒரு ஆக்கிரகம், யாரோ 2 பேருடைய ஆக்கிரகத்தினால எத்தனையோ ஜனங்கள், ஒரு அப்பாவி ஜனங்கள்லாம் இதுல பலியாயிடும். இப்படிதான் நடக்கும். இது கலியினுடைய ஒரு பிரபாவம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு சில விஷயத்தை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. பிருத்துகு, புரூரவசு, காந்தி, நகுஷன், இப்படி மாந்தாத்தா, மனு, கட்வாங்கன், இப்படி எத்தனையோ பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருந்தா. ஹிரண்யகசிப்பு, அப்புறமா ராவணன், இப்படி எல்லாரும் அவனை பார்த்தாலாம் இருந்த காலத்துல பயந்துதான் இருந்தா. ஆனா சர்வே சர்வவித சூராக சர்வே சர்வஜிதோஜிதாக, கடைசியில என்ன ஆயிடுத்து, எல்லாம் கதாவசேஷாக காலேன ஹியகிருதார்த்தாக கிருதா விபோ. ஒரு கால விசேஷத்துல வரைச்சா இப்படி ஒருத்தன் இருந்தான், இப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி கதை தான் ஆயிடுத்தே தவிர அவ என்ன பண்ண, பூமியை எடுத்துட்டா போயிட்டா. யாரும் பூமியை எடுத்துன்னு போற ஒண்ணுமே பண்ணல. கடைசி வரைக்கும் எவ்வளவு தர்மிஷ்டனாக இருந்தாலும் சரி, மனு மாந்தாத்தா மாதிரி தர்மிஷ்டர்களாக இருந்தாலும் சரி, அவளும் இந்த பூமியை யாரும் எடுத்தும் போல அவதான் இதை ஆண்டுந்தான கூட. அதே மாதிரி எவ்வளவு குரூரமான வாளாக ஹிரண்யகசிபு, ராவணன் மாதிரி இந்த ராஜ்யத்தை ஆண்டவர்கள்லாம் கூட கால விசேஷத்துல இப்படி ஒருத்தா ஆண்டா, இப்படி ஒருத்த இருந்தான்னு கதாசேஷம் தான் இருக்க போறதே தவிர வேற எதுவுமே இருக்க போறது இல்லை. அவ கத்தியே அப்படி இருக்குன்னாக்கா நம்மளுடைய கத்தி எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம கூட நினைச்சுக்கிறது, இந்த லோகத்துல நம்ம பிறந்திருக்கோம், எதையான ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்மளால எதை சாதிக்க முடியும் தெரியல. எதையான சாதிக்கணும்னு நினைச்சுண்டு காரியம் பண்ணா கூட கடைசியில எப்பேற்பட்டவாளையும், ஏதோ அவ நல்ல காரியம் பண்ணினவாளா இருந்தா கொஞ்ச நாள் வரைக்கும் அவனை பத்தி பேசிட்டு இருப்பா. அது ஒரு தலைமுறை ஆயிடுத்துனாக்கா, ஒரு 15-20 வருஷம் ஆயிடுத்துனாக்கா அவளை பத்தி மறந்துடுவான், அடுத்த வாழை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். இதுதான் லோகத்துல நடக்க போறது, இதுதான் நடந்துட்டு இருக்கு, இத்தனை நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கதாயிமாஸ்தே கதிதா மகீயசாம் விதாய லோகேஷ் யச பரேயுஷாம் விஜான வைராக்கிய விவட்சயா விபோ வச்சோ விபூதி நது பாரமார்த்தியம். அப்ப இவாளுடைய கதைகள்லாம் எப்படி இருக்கும்னா, தன்னுடைய புகழை பரப்புவதற்காக, புகழை பெருக்குவதற்காக இவாள்லாம் இருந்துட்டு
மறிச்சு விடுறா, போயிடுறா. அப்படி இருந்தாலும் கூட பரமார்த்த விஷயத்துல இவாளை பத்தி யாரும் நினைக்க போறது இல்லை. எத்தனையோ பேர் இருந்திருக்கான், எத்தனையோ ராஜ்யசாசனம் பண்ணிருக்கான், எத்தனை பேரை நாம நினைச்சுட்டு இருக்கோம், எத்தனை பேரை நமக்கு தெரியும். எத்தையோ கொஞ்ச நாள் முன்ன ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்ன ராஜ்யசாசனம் பண்ணவாளை பத்தி இப்ப யாரும் நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கவன் என்ன தப்பு பண்றான், என்ன பண்றான்னா, தப்பே பண்ணான்னா கூட ஒரு கால விசேஷத்துல கொஞ்ச நாள் கழிச்சு அவன் தப்பும் மறந்து போயிடுறது. அவன்லாம் தான் பெரிய தியாகி மாதிரி பெயர் சொல்லிட்டு இருக்கோம், அவன் பெயரை நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் ஒரு கோபம் இந்த கலிகாலத்துல வரப்போறது. இப்படி இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல ஒரே ஒரு இந்த கலி தோஷத்தினால வரக்கூடிய ஒரு சன்னிவேசத்துல இந்த தோஷத்தெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துருக்கு. அந்த கலியினுடைய அமங்கலம் மொத்தத்தையும் போக்கடிக்க கூடியது என்ன அப்படின்னு கேட்டேன். தமேவ நித்தியம் ஸ்ருணுயாத் அபீட்சணம் கிருஷ்ணே அமலாம் பக்திம் அபீப்சமானஹா சங்கீயத்தே அபீட்சண மங்களகணஹா அப்படின்னு சொல்ல. அந்த கண்ணனிடத்துல நிர்துஷ்டமான நிஷ்காமமான ஒரு பக்தி. இந்த கண்ணனிடத்துல நம்ம பக்தி பண்றோம், அந்த பக்தியும் ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக உண்டான பக்தின்றது இல்லாமல் நிஷ்காமமான ஒரு பக்தி, எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்நோக்காமல் அந்த பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும்னு ஒரு எண்ணத்தோட அந்த பெருமாளை நாம தியானம் பண்ணோம்னாக்க, இந்த கலியில வந்த பிறப்புனால, இந்த கலியினுடைய சம்பந்தத்தினால வந்த தோஷங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை என்று சாதாரணமா சொல்லிடுறேன், சமுதாயமா சொல்றேன் சுக மகர்ஷி. அப்போ பரீட்சித்து மகாராஜா சுக்கரை பார்த்து கேட்கிறார், கேன பாயேன பகவன் கலேர்தோஷான் கலோ ஜனாஹா விதமிஷ்யந்தி உபஜிதான் தன்மே ப்ரூஹி யதாமுனை யுகானி யுகதர்மாச்ச மானம் பிரதே கல்பயோஹு காலஸ்யேஸ்வர ரூபஸ்ய கதிம் விஷ்ணோர் மகாத்மனஹ. பரீட்சித் மகாராஜா கடைசியில பிரார்த்தனை பண்ற சுக மகர்ஷிய, கலிக்கு இவ்வளவு ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த கலிகாலம் எப்ப வந்திருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதே மாதிரி இந்த 4 யுகங்கள், இங்க கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்களும் எவ்வளவு காலங்கள்லாம் இந்த நீடிக்கின்றன. இந்த யுகங்கள்லாம் இந்த கலியில இருக்கிறவாளுக்கு அந்த கலிகர்த்தமான தோஷங்கள்லாம் எப்படி போகும், அந்த தோஷத்தை எப்படி போக்கடிப்பார்கள்? ஒவ்வொரு யுகங்களும் அந்த யுகத்தினுடைய தர்மங்கள், அந்த யுகத்துல அனுஷ்டிக்கிற ஒரு தர்மங்கள் அவை எப்படி இருந்துருக்கும்? ஈஸ்வரனே காலஸ்வரூபமாக இருந்துருக்கு. எல்லாமே எம்பெருமானுடைய சரீரம் தானே. காலமும் ஈஸ்வரனுடைய ஒரு சரீர ரூபமாக ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அந்த காலஸ்வரூபம்ன்றது பரமாத்மாவனுடைய காலஸ்வரூபம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் எனக்கு உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற பரீட்சித்து மகாராஜா. அந்த மகாராஜாக்கு உபதேசம் பண்ற முறையில 4 யுகங்கள்லையும் எப்படி இருக்கும், 4 யுகங்களுடைய தர்மங்கள் எப்படி என்பதை பத்தி மகர்ஷி சுக மகர்ஷி உபதேசம் பண்ற இந்த இடத்துல. கிருதே பிரவர்த்ததே தர்மஹ சதுஷ்பாத் ஜனைர் தர்தஹ சத்யம் தயா தபோ தானம் இதி பாதா விபோஹோ நிருப. கிருதயுகத்துல தர்மமானது 4 பாதங்களை உடைத்தானதாக இருந்துருக்கும், 4 காலோடு இருந்துருக்கும். இதே விஷயத்துல பாகவதத்தினுடைய ஆரம்பத்திலையும் சொன்ன, இத உபசம்ஹாரம் ஆரம்பத்துல சொன்னத கடைசியில சொல்லி முடிக்கிறேன். அந்த 4 பாதங்கள் என்ன தெரியுமா? அந்த தர்ம தேவதையினுடைய இதுக்கு சத்தியம், தய,
தபஸு, தானம். தானம்ன்றது ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் தானம் பண்றது, கொடுக்கிறது. ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா தேயம், ஸ்ரீயா தேயம், ஸ்கிரியா தேயம், பியா தேயம், சம்பிதா தேயம். எப்படி ஒரு தானம் கொடுக்கறது எப்படின்றத வேதம் சொல்றது பாருங்க. ஸ்ரத்தையா கொடுக்கணும். யாருக்கான இதனா கொடுத்தாக்கா ஒரு ஸ்ரத்தையோட அவருக்கு நம்ம வஸ்து போய் சேர்றது, இது போய் சேர்ந்தாக்கா நமக்கு ஒரு க்ஷேமம் ஏற்படும், இது அவசியம் அவருக்கு போய் சேரணும்னு நினைச்சுண்டு அப்படி கொடுக்கணுமா. ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா அதேயம் அப்படின்னு அர்த்தம். அஸ்ரத்தையா தேயம்னாச்சு என்ன, எச்சோ கொடுத்து இதை தூக்கி போட்டேன் எடுத்தும் போ அப்படின்னு அந்த அஸ்ரத்தையா கூடக்கூடாது. ஸ்திரியா தேயம், ஸ்திரியா தேயம், ஒரு முகத்துல ஒரு பிரசன்னத்தையோட இந்த கொடுக்கச்சே ஐயோ கொடுத்து விடுறமேன்னு நினைச்சுட்டு கொடுக்க கூடாது. இவளுக்கு போய் சேர்றது நமக்கு பாக்கியம் அப்படின்னு ஒரு பிரசன்னத்தையோட கொடுக்கணுமா. ஸ்ரீயா தேயம், ஸ்திரியா தேயம், வெக்கப்பட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற. நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான் கொடுக்க முடியறது. இவாளுடைய ஒரு யோக்கியத்தைக்கும் இவாளுடைய ஒரு நிலைக்கு நாம எவ்வளவு வேணா கொடுக்கலாம், நமக்கு இவ்வளவுதானே கொடுக்க முடியாது. நாம ரொம்ப அல்பமான விஷயத்த கொடுக்கறோம், ரொம்ப கொஞ்சமா நம்ம கொடுக்கறோம், ரொம்ப சாதாரண வஸ்துவும் நம்ம கொடுக்கறோம்னு இப்படி எல்லாம் ஒரு வெட்கத்தோடு கொடுக்கணுமா. ஸ்ரீயாதேயம், ஸ்ரீயாதேயம், பியாதேயம், ஒரு பயத்தோட கொடுக்கணும். நாம கொடுக்குற வஸ்துனால எதுவும் பாதகம் இல்லாமல் இருக்கணும், இது இவாளுக்கு நல்லதை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு பயத்தோட கொடுக்கணுமா. இப்படி ஒரு நல்ல ஞானத்தோட நாம யாருக்கு கொடுக்குறோம், நல்ல இடத்துலதான் இது கொடுக்குறோம் இப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி வேதத்துல சொன்ன மாதிரியான தானம் தான் முக்கியமே தவிர இது ஓட்டுக்காக இலவசம் கொடுக்கறதெல்லாம் அது தானமாக ஆகாது. இது முக்கியமா இதான் சொல்ற. இப்படி இந்த தர்மமானது சத்தியம், தய, தபசு, தானம், இப்படி இந்த நான்கும் அதுக்கு பாதங்களாக இருந்து 4 பாதங்களோட இருக்கிறது. அது கிருதயுகம். அந்த கிருதயுகத்துல எல்லா ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷாளாக இருந்துட்டு இருப்பான். அந்த சந்தோஷம்ன்றது எப்ப வருது அப்படின்னா, என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறதோட சந்தோஷம், இது கிடைச்சதுல சந்தோஷம் அடையிறது இருந்துட்டு இருக்க, அததான் சந்தோஷம்னு சொல்ற. இப்ப வேணும்னு வேலை மேல வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டாள்னாக்கா அது எப்பவுமே அவளுக்கு சந்தோஷமே வராது. நமக்கு இது கிடைச்சிருக்கா, இது போறோம், நமக்குன்னு ஒரு திருப்தியா திலங்கிமநலம் பவேது நின்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் வைராக்கியம் பஞ்சகத்துல சொல்லச்சு. என்ன ஒரு உண்ட சாதம் இருந்தாக்கா அந்த ஜடராக்னியை தணிக்கிறதுக்கு அது போறாதா? ஒரு சரங்கா தீர்த்தம், அந்த குளத்துல இருக்கிற தீர்த்தம், கொஞ்சம் ஒரு தீர்த்தத்தை சாட்டமானாக்கா நம்மளுடைய தாகம் போகாத? ஒரு நம்ம குஹ்யஸ்தலத்தை மறைக்கிற அளவுக்கு ஒரு வஸ்திரம் இருந்தா போறோம், இது உடம்பு மறைக்கிறதுக்கு உண்டான வஸ்திரம் இருந்தா போறோம். இப்படி ஓணும் அப்படி ஓணும்னு இது பண்ணாதான் உடம்பு மறையப்படுமான்னு, பட்டு வேஷ்டியை உடுத்திண்டாதான் உடம்பு மறைக்குமான்னு, எதுக்கு மறைக்கிறதுமோ எத்தால மறைக்க முடியுமோ அது இருந்தா போறாதா? என்னத்துக்கோசரம் நம்ம இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறது? பெருமாள் எதை நமக்கு சங்கல்பிச்சு எதை கொடுக்குறோ அந்த கொடுக்கறத வச்சுண்டு அதுல ஒரு திருப்தி பட்டுண்டு நாம இருந்தா போறோம். என்ன கிருதயுகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் அப்படி இருந்தாலும் இத சொல்ற. அவள்லாம் தன்னடக்கம் இருக்கவாளும் இந்திரிய ஜெயத்தோடையும் அப்படி ஆத்மாராமஹா சமதுஷா பிராயசா சிரமணா ஜனாஹா. திரேதா யுகத்துல அடுத்தது தர்மபாதானாம் துர்யாம்சா ஹீயதே சனைஹி. அந்த தர்மத்தினுடைய பாதங்கள்ல 4 ஒரு பங்கு முள்ள அது போயிடுமோ திரேதாயுகத்துல வரச்சே என்று சொல்றார். அதர்மத்தினுடைய பாதங்கள் இருக்க அது வேகமா வளர ஆரம்பிக்குமா. அதர்ம பாதை, அதர்மத்தினுடைய பாதம் என்னன்னா
அனிருத்த ஹிம்சா அசந்தோஷ வந்து சந்தோஷ விக்கிரகம்ன்றது பொய் பேசுறது, பிறரை துன்புறுத்துறது, எது கிடைச்சாலும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, விக்கிரகம் சண்டை. இதனால இந்த தர்மத்தினுடைய பாதங்கள்ல 4 பங்கு போயிடும் அப்படின்னா, இப்ப என்ன அர்த்தம்னா 4 பங்கு போயிடும்னா என்ன அர்த்தம்னா, இப்ப தர்மம் வந்து 4 காலோட இருக்கிறது. அந்த 4 காலோட இவ்வளவு உசரமா இருந்துன்னாக்க அந்த காலுடைய உசரம் இருக்கு, அது குறைஞ்சு போய் 4 கால்லயும் ஒரு அந்த உயரம் குறைஞ்சி இதுக்கு சின்னதா போயிடுமா, 1/4 பங்கு ஆயிடுமா. எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா, இப்போ பொய் இருக்கு இல்லையா, அன்றதம் இருக்கு இல்லையோ, அந்த பொய்யினால சத்தியம். இப்ப 4 கால் இதுக்கு சொன்னார். சத்தியம், தயா, தபஹா, தானம் அப்படின்னு 4 கால் சொல்லிருக்கு. பொய் சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அதர்மத்தினால அந்த சத்தியம் போயிட போறது. ஒருத்த ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சுட்டான்னாக்கா அதனால கருணை போயிட போறது, இந்த சத்தியம் தய போயிட போறது. தப்போ தானகா, தபஸ் சந்தோஷம் இல்லாத போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறத கொண்டு திருப்தி அடையாது இருக்கிற அந்த சந்தோஷம் இல்லாத போயிடுத்துனாக்கா தபசு போயிட போறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கலகம் வந்ததுன்னாக்கா அப்ப அந்த தானம்ன்றது இருக்க அது போய் சண்டை தான் நிக்க போறது. இப்ப இதனால தர்மத்தினுடைய 4 கால்களும் கூட அதுல ஒரு 1/4 பங்கு போயிடுறது. இது கிருதயுகத்துல போறதான். தபஸ் சத்யாதயோ தானேஷ் அர்த்தம் ஹசதி துவாபரே. துவாபர யுகத்துல என்ன ஆறுது அப்படின்னா, இப்ப கீழே சொன்ன தபஹா சத்தியம் தயா தபஹா தானம் 4 சொன்னோமே, அந்த 4ல பாதி போயிடும். பாதி போயிட்டு பாதியோட தான் இருந்துட்டு இருக்குதான். இப்ப இது துவாபர யுகத்துல போறச்சு இப்படி ஆயிடுறது. இப்ப கிருதயுகமாச்சு, திரேதாயுகமாச்சு, துவாபர யுகத்துல சொன்னார். இப்போ துவாபர யுகத்துல எப்படி இருக்கிறவெல்லாம் எப்படி இருப்பா, ஜனங்கள்லாம் புகழுக்கு ஆசைப்படுறவர்களாக எல்லாரும் இருப்பாங்க. யாக யஜ்ஞங்களை பண்ணுவா, பண்ணினா கூட பிரயோஜனத்தை உத்தேசிச்சுதான் யாக யஜ்ஞங்களை பண்றவாளா இருந்துட்டு இருப்பாளாம். வேதாத்தியனத்துல மட்டும் பற்றுள்ளவர்களாக இருப்பான், தனிகர்களாக இருப்பான், குடும்பியாக இருந்துட்டு இருப்பான் எல்லாம். ஆனா இங்க வரைச்சு பிராமணால் சத்திரியாள் இவ 2 பேரும் இங்க திரேதாயுகம் கிருதயுகத்துல பிராமணாளுக்கு முக்கியத்துவம் அதிகமா இருந்துட்டு இருக்கும். இங்க துவாபர யுகத்துல பிராமணால் சத்திரியால் 2 பேருமே டாமினேட் பண்றவாளாக இருந்துட்டு இருப்பாளாம். இப்படி துவாபர யுகத்துல இருந்துட்டு இருக்கு. கலியுகத்துல என்ன ஆகும் அடுத்தது சொல்லச்சு என்ன சொல்றாருன்னா, கலௌது தர்மஹேதூனாம் துர்யாம் சோ தர்மஹேதுபிஹி ஏதமானைஹி க்ஷீயமாணாம் மாணஹ யந்தேஹ சோபி வினங்க்ஷ்யதி. அந்த 4வது பாகம் மாத்திரம்தான் மிஞ்சி இருக்குமா. இப்ப அர்த்தாம்சம் போயிட்டு துவாபர யுகத்துல மீதி அர்த்தாம்சம் இருக்கு. அந்த அர்த்தாம்சத்துல இன்னொரு 1/4 பங்கும் போயிடுமா. அதுல கடைசியில மிஞ்சி இருக்கிறது இந்த சொன்ன தானம் தபசு சத்தியம் இப்படி சொல்லக்கூடிய தயன்னு சொல்லக்கூடிய இந்த 4னுடைய ஒரு 1/4 பங்கு தான் போயிடுமா. அதுல அதுவும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன், இந்த அதர்ம ஹேத்துக்களாக இருந்திருக்கிற இந்த அதர்மன்றது இருக்க அனர்த்தம், அதாவது ஹிம்சை, பிறரை ஹிம்சை பண்றது, அசந்துஷ்டி, சண்டை, இதனால அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிச்சு அந்த கடைசியில கலியினுடைய கடைசியில தர்ம தேவதைக்கு 4 பாதமும் போயிடுற மாதிரி ஆயிடுமா. அந்த காலத்துல பிரஜைகள்லாம் எப்படி இருப்பா என்று கேட்டா, துராச்சாராக நிர்தயாக சுக்கவைரினகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சாரம் எதுவும் இருந்துருக்காது. நிர்தயாக தய இல்லாதவர்களாக இருந்துருப்பான். பெரிய சண்டை போடுவா. அந்த சண்டை எதுக்குடா போட்டோம்னு கடைசியில கேட்டோம்னாக்கா யாருக்குமே தெரியாது. இன்னைக்கே அதுதான் நடக்கிறது. இது கலி 4வது பாதத்துல கூட இல்ல, 4வது பாதம் கூட தர்ம தெய்வத்தை 4வது பாதத்திலையும் தேஞ்சுட்டு தான் இருந்துட்டு இருக்கு. யாருக்குமே எதுவுமே சொல்ல முடியல.
சண்டை எதுக்கு நடக்கிறது, என்னத்துக்கோசரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறான்னு தெரியதாக இருந்துருக்கு. யாருக்கும் ஒரு தேஜஸே இல்லாத இருக்கும், முகத்துல ஒரு தேஜஸ் கிடையாது, எல்லாம் தரித்திரலாகவும் இல்லைன்னா அத்தியாசை எவ்வளவு இருந்தாலும் போராதுன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதோடு இல்லாத இதுல டாமினேட் பண்றவா மொத்த பேரும் எப்படி இருப்பான்னா, படிச்சவா டாமினேட் பண்ண மாட்டா. இந்த படிச்சவாளுக்கெல்லாம் மதிப்பு இருக்காது. இது யாரோ ரொம்ப எழி தொழில் பண்றவர்கள் தான் இந்த கலியுகத்துல பிரதானமாக இருந்துட்டு இவாள்லாம் தான் பண்ணுவா. இப்படி ஒரு சன்னிவேசம் இருக்கு. யாரும் ஆத்மாவினிடத்துல யாரும் அதை பத்தி நினைக்கவே மாட்டாங்க. எல்லாரும் இந்த சரீர போஷணத்தை தான் நினைச்சுட்டு இருப்பான். இவ பெருசா சொல்றாளே புகழ் புகழ்னு சொல்றாளே, அந்த புகழ் எதுக்கு வருது, சரீரத்துக்கு வருதா ஆத்மாவுக்கு வருதா, அதை கூட அவ கவனிச்சுக்க மாட்டான். இப்படிதான் அவ இருந்துட்டு இருப்பான். இப்படி இருக்கச்சே இப்பதான் இது இந்த 4 யுகத்தினுடைய பிரபாவத்தை சொல்லிட்டேன். பிரபவந்தி யதா சத்வே மனோ புத்தி இந்திரயாணி ததா கிருதயுகம் வித்யாத் ஞானே தபசி யத்ருச்சிஹி. சத்துவகுணம் மேலோங்கி எப்பொழுது நல்ல விஷயத்துல ஒரு ஈடுபாடு, மனசு புத்தி இந்திரியங்கள்லாம் அதுல ஈடுபடுறதோ அப்ப கிருதயுகமே வந்துட்டோம்னு சொல்லலாம் என்று சொல்ற. எதா கர்மசு காமேஷு பக்தி பவதி தேகினாம் ததா திரேதா. எப்ப திரேதா யுகம் எப்போ வருது, எப்போ கலியுகத்துல கிருதயுகம் வந்திருக்கு அப்படின்னாக்கா, அதாவது இப்ப கீழே சொன்ன மாதிரி இருக்கிறத கொண்டு சந்தோஷம் பட்டு இல்ல ஸ்ரத்தையா பிறருக்கும் தானம் பண்ணிண்டு சத்தியவதனம் பண்ணிண்டு தபஸ் பண்ணிண்டு இருக்கிற ஒரு நிலை, பகவானை பத்தி தியானம் பண்ற ஒரு சன்னிவேசம் இருந்ததுன்னாக்கா அப்ப கிருதயுகம் வந்திருக்குன்னு நினைச்சுக்கலாம். இப்போ எந்த ஒரு சமயத்துல லோபஸ்த சந்தோஷா மானோதம்பா கர்மம்னாக்க, அதாவது ரஜோகுணத்தினுடைய விருத்தி ஏற்படுது, காமிய கர்மத்துல நம்ம புத்தி போறது அப்படி இருந்ததுன்னாக்கா அப்ப திரேதா யுகம் வந்துடுதுன்னு அர்த்தம். அந்த துவாபர யுகத்துல வரைச்சு அசந்துஷ்டி எவ்வளவு இருந்தாலும் போர்லேன்ற ஒரு எண்ணம், தன்னையே தான் தான் பெரியவன்னு நினைக்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஒரு பொறாமை டம்பம், இது காமிய கர்மாக்கள்ல ஒரு பிரீத்தி, இதெல்லாம் வரைச்சு அப்ப ரஜஸ் தமசு இந்த 2 குணங்களுக்கு பிரதானமாக இருந்துருக்கிற துவாபர யுகம் வந்துருக்குன்னு அர்த்தம். எப்போ பொய் சோம்பல் துக்கம் தூக்கம், எப்ப பார்த்தாலும் பிறரை துன்புறுத்துவதிலேயே எண்ணம் சோகம் மோகம் இப்படி வரதோ அப்போ கலியுகம் வந்துடுத்தோம்னு தெரிஞ்சுக்கணும். ஆகையால இதுதான் கலியினுடைய விசேஷம். 4 யுகத்தினுடைய தர்மங்கள் இப்படிதான் இருந்துருக்கு என்பதாக சொல்ற. அவ்ரதா வடவோ அசௌச்சாக பிஷவச்ச குடும்பினஹ தபஸ்வினோ கிராமவாசா ஞாசினோத்யர்த்தலோலுபாஹ. இந்த லோகத்துல எப்படி இருந்துருப்பான் அப்படின்னாக்க, இந்த பிரம்மச்சாரிகள்லாம் சாஸ்திர விகிதமான ஆச்சாரங்கள் எதுவுமே இல்லாதவர்களாக இருப்பாளாம். அதோடு இல்லாத கிரகஸ்தர்கள்லாம் எல்லாருக்கும் பிக்ஷை கொடுக்கணும், இவா பிக்ஷை வாங்குறவாளா இருப்பாளாம். தபஸ்விகள் வானகிரபுரஸ்தங்கள்லாம் இருக்க வேண்டியவா இவ கிராமத்துல வாசம் பண்ணிட்டு, சன்னியாசிகள்லாம் கூட பணத்துல ஆசையோட இருப்பாளாம். இதுதான் கலியினுடைய ஒரு கோலாகலம் என்பதாக சொல்ற. இப்படி ஸ்திரீக்கள்லாம் அல்பாசிகள் சாதாரணமா இருக்கச்சு, புருஷாள் மாதிரி ஸ்திரீக்கள் சாப்பிட மாட்டார். ஆனா இந்த கலியில வரைச்சே என்ன ஆகும் அப்படின்னா, புருஷாளு காட்டுல இவ சாப்பிட்றவாள் அதிகமா இருப்பாளாம். இவாளுக்கு ஏற்பட்ட அந்த லஜ்ஜையெல்லாம் விட்டுடுவாளாம், லஜ்ஜையே இருக்காதான். இவாளுக்கும் ஸ்திரீக்களுக்கும் இந்த சாதாரணமா ஸ்திரீக்களுக்கு தய அதிகமா இருந்துட்டு இருக்கும். அந்த ஸ்திரீக்களை அணுகினோமானால் நமக்கு அவளுக்கு தயன்றது இருக்கிறபடினால அவ மூலமா நம்ம புருஷாளுக்கு தய இல்லாத போயிடுச்சுன்னா கூட தன்னுடைய கணவன்மார்களை கூட தன்னுடைய வசப்படுத்தி
அனுகிரகம் அவள் மூலமாகவும் தான தர்மங்களை பண்ணும்படியாக பண்ற அளவுக்கு தயை இருப்பவர்களாக பெண்கள் இருப்பா. ஆனா கலியில என்னன்னு கேட்டா விபரீதமா இருந்துட்டு இருக்குமா. இவாளுக்கு இருக்கிற ஒரு பிடிவாதமும் ஒரு குரூர சுவாவமும் சொல்லவே முடியாததாக இருந்துட்டு இருக்குமா. எப்படி கலியில இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கலவு காக்கிணிகேப்யர்த்தே விகிருஹ்ய த்யக்த சௌஹ்ருதாக த்யக்ஷந்தி ச பிரியான் பிராணான் ஹனிஷ்யந்தி ஸ்வகானபி. இந்த கலியில ஒரு தம்படிக்காக ஒரு அல்பமான ஒரு பணம், ஒரு சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்துக்காக பெரிய சண்டை வந்துடும். அந்த சண்டை வர்றதோட மாத்திரம் இல்ல, இத்தனை நாள் இருந்த ஒரு சௌஹார்தம் இருந்துருக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இந்த பிணைப்பு இருக்க, அது மொத்தத்தையும் ஒரு சின்ன விஷயத்தினால விட்டுடுவாடும். இதான் சொல்லி சுபாஷிதன் நினைவில் இப்போ அனுப்பண பத்தத்தில நாம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எப்படி எப்படி எல்லாம் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலிகாலத்துல இருக்கிறவாளுடைய எண்ணத்தை வச்சிருந்தா அந்த இடத்துல சொல்றவர் ஒரு சின்ன ரெண்டு பேருக்கும் வித்தியாசம், அந்த சத்துக்களுக்கும் அசத்துக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். சத்துக்களாக இருந்துட்டு இருக்கிறவா எவ்வளவோ தனக்கு தீங்கு பண்ணினாலும் கூட ஒரே ஒரு நல்லதை பண்ணியிருந்தாள்னாக்கா அத மனசுல நினைச்சுட்டு இவாளிடத்துல எப்பவுமே பிரீத்தியா இருந்துட்டு இருப்பா. அசத்துக்களாக இருக்கிறவா எவ்வளவோ நல்லது பண்ணியிருந்தா கூட எப்பயோ ஒரு சமயத்துல ஒரே ஒரு விஷயம் அவளுக்கு பிடிக்காததாக ஒண்ணு பண்ணிட்டாள்னா அதை கொண்டு மொத்த பேரு அதை ஹந்தின்னு சொல்ற இவாளுடைய நட்பையே அழிச்சுடுறவாளாக இருப்பா. இதெல்லாம் சுவாமி சாதிக்கிறேன்னா பாகவதத்துல சொன்ன விஷயம்தான். கலவு காக்கிணிகேப்யர்த்தே விகிருஹ்ய த்யக்த சௌஹ்ருதாக தியக்ஷந்தி ச பிரியான் பிராணானே ஹனுஷ்யந்தி ஸ்வகானபி. தனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்களை கூட விட்டுடுவா. அது இன்னும் கேட்டா இந்த ஒரு அல்பமான ஒரு சின்ன விஷயத்துக்கோசரம் தன்னுடைய பிராணனையே கூட விட்டுடுவா. நரட்சந்தி மனுஜாக தவிரோ பிதராவபி. இந்த கலிகாலத்துல சொல்றது எல்லாம் சத்தியமா தான் இருக்கு. வயசானவளாக இருந்துட்டு இருக்கிற அப்பா அம்மாவை ரட்சிக்கவே மாட்டாளாம் சாதாரணம். நான் நினைச்சுப்பேன் சில சமயங்கள்ல வயசான அப்பா அம்மாவை ரட்சிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் இருக்கணும். நமக்கு பாக்கியம் இருந்தாதான் அவ நம்மளுடைய ரட்சணத்துல இருப்பா. அதே மாதிரி அவளுக்கும் ஒரு பாக்கியம் இருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியோ யாரோ ஒருத்தருக்கு போற எப்படியோ ஒரு இந்த சரீரம் காலையாப்பனும் போகதான் போறது, ஒன்னும் போகாது போயிட போறது இல்ல. அந்த புத்திர சந்நிதியில இருந்து பையனோடையோ பெண்ணோடையோ தன் மக்களோட கூட இருக்கிறதுன்றதுக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கும் ஒரு பாக்கியம் வேணும். இது கலிகாலத்துல ரெண்டுமே துர்லபமாக இருந்துட்டு இருக்குமா. அப்பா அம்மாவோட இருக்கிறதுன்றது அந்த வயசான காலத்துல மாதா பிதாக்களுக்கு சிசுரூஷ பண்ணிட்டு இருக்கிற நிலைன்றது இவர்களுக்கு குறைவா இருக்கும். புத்திரர்களுக்கோ மக்களுக்கு. அதே மாதிரி பசங்களோட இருக்கிறதுன்ற அந்த பாக்கியம் இருக்க, அதுவும் பெரியவாளுக்கு குறைவு. ஏன்னா பசங்களையே என்னத்துக்கு நம்ம தோஷம் சொல்லிட்டு இருக்கிறது, தனக்கும் பாக்கியம் குறைவா இருக்குன்னு சில பேர் நினைச்சுப்பா. எப்படியோ ஒண்ணு இந்த கலியில விருத்தால ரட்சணம் பண்றதுன்றது ரொம்ப குறைவா போயிடுது அப்படின்னு சொன்ன. எனக்கு தெரிஞ்சு சங்கரமடத்துல ஒரு பெரிய வித்வான் இருந்தார். அவர் பெரிய நையாயிக்க. அவர் 90 வயசு இருந்தார். அவர் பேர்லாம் சொல்ல விரும்பல. அவர் நல்ல இது. அவருடைய பிள்ளை ஸ்டேட் பேங்க்ல பெரிய ஆபீசரா இருந்தார். அவர் 90 வயசு இருந்தார். அவருக்கு 60 வயசுல ரிட்டையர் ஆயிட்டார். அந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னையே அவருடைய மனைவி இல்லாத போயிட்டார். அவர் பிள்ளை விதேசத்துல எங்கேயோ பெரிய உத்தியோகத்துல இருந்துட்டு இருக்கார். அர்த்தத்துக்கு யாருக்குமே குறவில்லை, பணத்துக்கு யாருமே குறவில்லை. யார் எப்படி ரட்சணம் பண்றது? பேரனாம்டேல மாமனாருக்கு அப்பா தாத்தா எல்லாரையும் ரட்சணம் பண்றது என்ன பண்ணுவா தெரியல.
அவர் என்ன பண்ணிட்டார் கடைசியில, அப்பா பிள்ளை 2 பேருமா போய் விருத்தாசிரமத்துல போய் நிறைய ரூபாய் கொடுத்து விருத்தாசிரமத்துல போய் சேர்ந்துட்டான். அவர் கேட்கிட்டே சொல்ற, நான் அப்பாவோட அங்க விருத்தாசிரமத்துல இருந்துட்டு இருக்கேன், யாரோ சாதம் கொடுக்குறா, என்னால என்ன அப்பாவுக்கு என்ன பணிவிட பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கேன், என்னால தலையை பண்ணி போட்டு பண்றதுக்கு எனக்கு தெரியல, ஆகையால இது என்ன சொல்ல, இவ்வளவுதான் எனக்கு பாக்கியம் இருக்கு என்று சொன்னார். இது நியாயம்னு சொல்றதா இது சரியில்லைன்னு சொல்றதா எப்படி சொல்றதுன்னே தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் தள்ள எது மேல பழி போடணும்னா களி மேலதான் பழி போடணும். இது களி கோலாகலம் எப்படி ஆயிடுத்தோ அப்படின்னு சொல்ற. சரி, இப்பேற்பட்ட களி தோஷத்தை போக்கடிக்கிறதுக்கு எதனா வழி உண்டான்னு அதான முதல்ல பரீட்சித் மகாராஜா கேட்ட கேள்வி. அதான் சொல்ற, என்னாமதேயம் பிரியமான ஆதுரஹ பதன் கலன் வா விவசோ குணன் புமானே விமுக்த கர்மார்கள உத்தமங்கதிம் பிராப்னோதி யட்யந்தி நதம் கலௌ ஜனாஹ. என் நாமதேயம் என்ற எம்பெருமான் கண்ணனுடைய திருநாமத்தை சொன்னோம்னாக்க, அந்த கடைசி காலத்துல அந்த மரண படுக்கையில இருக்கச்சு அந்த கண்ணனுடைய திருநாமத்தை சொன்னான்னாக்க, அப்படி கீழே விழச்சையே கண்ணனுடைய திருந்தாக்கோ அந்த கால் எடறி விழச்சையோ அவசமாக அதை சொல்லணும்னு பகவன் நாமோச்சாரணம் பண்ணணும்னு இல்லாட்டா கூட தானா யார் வாயில வந்தாலோ அப்படி வந்தவன் அந்த கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்ணான்னாக்க அப்ப எல்லா விதமான கர்மபந்தத்திலிருந்தும் விடுபடுவான் என்பதாக சொல்ற. ஆனா அந்த கலியுகத்துல அதுதான் பண்ண மாட்டோம், அதுதான் விஷயம் என்பதாக சொல்ற. பும்சாம் கலிகிருதான் தோஷான் திரவிய தேசாத்ம சம்பவான் சர்வான் ஹரதி சித்தஸ்தா பகவான் புருஷோத்தமஹ. யாருடைய மனசுல அந்த புருஷோத்தமனாக இருந்திருக்கிற எம்பெருமான் இருந்திருக்காளோ அவக்கு கலிகிருதான் தோஷானு திரவிய தேசாத்ம சம்பவானு, இந்த கலியினால வரக்கூடிய தோஷம் என்ன, இந்த திரவியத்தை உபயோகப்படுகிறது, வழியில வந்த திரவியமா இருக்கலாம், வாசம் பண்ண தகுந்த இடம் இல்லாத எங்கேயோ ஒரு வாசத்துல வாசம் பண்றவாளா இருக்கலாம். இப்படி திரவியத்தினாலேயோ தேசத்தினாலேயோ வரக்கூடிய தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சு அவளுக்கு எல்லா சித்தஸ்த அவளுக்கு எல்லா க்ஷேமத்தையும் உண்டு பண்ணுவார். எப்போ அந்த பெருமாள் கண்ணன் கணக்கு அவ மனசுல இருந்துட்டாக்க, இதை நாம திருடமா நாம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இந்த கலியே கிருதயுகஸ்தஸ்ய எஸ்ய சேதசி கோவிந்தான்னு சொல்ற, யாருடைய மனசுல கோவிந்தன் இருக்காலும் அப்போ கலியே கிருதயுகமாக ஆயிடும். யாருடைய மனசுல அந்த கோவிந்தன் இல்லையோ அது கிருதயுகமா இருந்தா கூட அது கலியாதான் ஆகும்னு சொல்ற. ஸ்ருத சங்கீர்த்திதோ தியாதஹ பூஜிதச்சாத்ருதோ வாபி வா நிருணாம் தனோதி பகவான் கிருத்தஸ்தஹ ஜன்மாயுதா சுபம். ஸ்ருதஹ சங்கீர்த்திதஹ, அந்த கண்ணனுடைய திருநாமத்தை கேட்டா போறோம். சங்கீர்த்திதஹ, அந்த வாயை விட்டு அந்த கண்ணனுடைய திருநாமத்தை சொன்னா போறோம். தியாதஹ, இதெல்லாம் ஒண்ணு அதிகப்படியா போறது. தியானம் பண்ணாலோ பூஜித இந்த பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணாலோ பூஜன் பண்ணாலோ ஆதரத்தோ பிவா, அப்படி யாரானா பகவத் தியானம் பண்றவாள ஆதரத்தோட தனந்தாளா கூட நிருணாம் தனோதி பகவான் கிருத்ஸா ஜன்மாயுதா சுபம். எத்தனையோ 10,000 ஜென்மமாக நாம பண்ணின அசுபம் எல்லாவற்றையும் போக்கடிச்சு பெருமாள் நம்மள மங்களமாக ஆக்குறார் என்பதாக சொல்றார். இதுக்கு சொல்லச்சே யதா ஹேம்னிஸ்திதோ வன்னிஹி துர்வர்ணம் ஹந்தி தாத்துஜம் ஏவம் ஆத்மகதோ விஷ்ணு யோகினாம் அசுபாசயம். தங்கம் இருக்கு, இந்த தங்கத்தை நெருப்புல போட்டு காய்ச்சினோம்னாக்கா அதுல துர்வர்ணம்னு சொல்றது
அதாவது சில சமயத்துல இந்த தங்கத்தோட கலப்பு மீதி லோகத்தை வெள்ளியோ, அந்த காலத்துல வெள்ளி ரொம்ப நயமா இருக்கு, தங்கம் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால வெள்ளி கலப்பா இருந்து இப்ப வெள்ளி தங்கத்துக்கு மேல விலையா போயிடுச்சு. அதனால எப்படியோ இங்க துர்வர்ணம்னு சொல்லச்சே வெள்ளியும் சொல்றது இல்லைன்னா மீதி லோகங்கள் அதை காட்டிலும் மட்டமான லோகங்கள் அந்த நெருப்புல காய்ச்சே தங்கம் தான் நிற்கும், மீதி வர்ணங்கள்லாம் மீதி லோகங்கள்லாம் போயிடும். அந்த மாதிரி ஒருத்த மனசுல கணக்கு பெருமாள் இருந்தேன்னாக்கா, அதாவது நம்ம பெருமாளை கணக்கு தியானம் பண்ணினோம்னாக்கா நம்ம மனசுல இருக்கக்கூடிய அசுபம் மொத்தம் போயிடும். இப்படிதான் ஏற்படும்னு சொல்ற. தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன்னு ஹிருதிஸ்தம் குரு கேசவம். அப்ப பரீட்சித் மகாராஜா, நீ கேட்டையே உனக்காக நான் சொல்றேன். எல்லா சமயத்திலையும் உன்னுடைய மனசுல அந்த கண்ணன் கேசவன் இருக்கும்படியாக நீ ஒரு நிலைப்பாடோட நீ இருக்கணும். மிரியமானோ அவஹித ததோ யாசி பராங்கதி. இப்படி கண்ணன் நம்ம மனசுல இருந்துட்டே அவனை நினைச்சுட்டே கணக்கு ஒத்த மிரியமானகா இந்த சரீரத்தை விடுறவனாக இருந்தான்னாக்கா ததோ யாசி பராங்கதி, ஒன்னும் வேணா அவனுக்கு உத்கிருஷ்டமான ஒரு கதி ஏற்படும் என்பதாக சொல்ல. இந்த கலியில இவ்வளவு தோஷம் இருந்தாலும் கூட, இப்ப கீழே சொன்னமோ இல்லையோ என்னென்ன இருக்கும் என்னன்றதெல்லாம் சொன்னமோ இல்லையோ, அதுல அந்த கலியில ஒரு பெரிய குணம் இருந்துருக்கு. அதையும் சொல்லு. கலிர் தோஷநிதே ராஜன்னு அஸ்திஹேகோ மகான் குணகா. இந்த லோகத்துல எத்தனை தோஷங்கள் சொல்றோமோ அத்தனை தோஷங்களுக்கும் நிதியாக அந்த இருப்பிடமாக இருக்கிறது கலிதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அதுல ஏகோ குணகா மகான் குணகா, ஒரு பெரிய ஒரு நல்ல குணமும் ஒண்ணு கலியில இருந்துருக்கு. என்ன அப்படின்னா, கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்தபந்தா பரம் ரஜேது. அந்த பெருமாள் பகவான் நாமாவை கீர்த்தனம் பண்ணினதுனாலேயே இந்த சம்சார பந்தத்துல இருந்து விடுபட்டு பரம் ரஜேது உத்கிருஷ்டமான ஸ்தானத்தை அடைவான். கிருதயுகத்துல தியானம் பண்றதுனால என்ன பலன் வருதோ, அதே மாதிரி திரேதா யுகத்துல யாகம் பண்றதுனால யாகத்தினால ஆராதிப்பதனால என்ன பலன் வருதோ, துவாபர யுகத்துல அந்த பெருமாளுக்கு அர்ச்சனாதிகள் பண்றதுனால என்ன பலன் வருதோ, அந்த பலன் கலியுகத்துல அந்த நாம சங்கீர்த்தனத்தினாலேயே வந்துடுறது. இதுதான் கலிக்கு ஒரு ஏற்றம் என்று அந்த கலியினுடைய தோஷத்தை போக்கடிப்பதற்கு உண்டான வழியும் சொல்ற. கேனோபாய நலகுனா விஷ்ணோர் நாம சஹசிரகம் பठ्यते பண்டிதைர் நித்தியம் ஸ்ரோதுமிச்சாம்யஹம் பிரபோன்னு ஈஸ்வரன் பார்த்து பார்வதி தேவி கேட்கிறா. பார்வதி வாச்சான்னு சொல்லி எந்த ஒரு உபாயத்தினால 1000 திருநாமத்தை சொன்னதுனால என்ன பலன் வருமோ அதை எப்படி பண்ணா சுலபமா பண்ண முடியும்னா, ஸ்ரீராம ராமே ரமே ராமே மனோரமேன்னு ராமநாமத்தை சொன்னாலே போறோம், எல்லா பலனும் வந்துரும்னு சொல்லி அவர் ஈஸ்வரன் சொல்றேன்னு சொல்ற மாதிரி இங்க உபசம்ஹாரம் பண்றேன். அந்த கலியில சங்கீர்த்தன் நாமம் பெருமாளுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணாலே மோட்சம் வந்துரும்னு அர்த்தம். ஆனா இங்க ஒரே ஒரு விஷயம், சாம்பிரதாயிகமான ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். இந்த கலியில நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே மோட்சம் வரும்ன்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, வெறும் நாம சங்கீர்த்தனம் இல்லை, இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணினமானாக்க பெருமாளை அடைவதற்கு உபாயமாக சொல்லப்பட்ட பக்தி பிரபத்தின்னு 2 கொல்லியோ, அதுல எதுலையான ஒண்ணுல நம்மளை மூழும்படியாக பண்ணி அது மூலமாக சீக்கிரமே மோட்சத்தை அடையும்படியாக பண்ணும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இங்க சொன்ன மாதிரி நாம எல்லாரும் கலியில இருந்தாலும் கூட இந்த கலிதோஷம் நம்மளை அண்டாமல் இருப்பதற்காக அந்த கேசவன் நம்ம மனசுல எப்பவும் இருக்கணும். நாம பிரார்த்திச்சா மாத்திரம், நாம நினைச்சா மாத்திரம் ஆயிடுவான்னு அவன் திருவுள்ளம் பத்தணும். ஆகையால அந்த கேசவன் எம்பெருமான் நம்ம மனசுல இருக்கும்படியாக பெருமாள் சங்கல்பிக்கணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிண்டு விடைபெறுகிறேன். கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.